வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி ரவை மைதா தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாங்க. இது மாவு இல்லாத அன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டால் ஒரு கப் மைதா எடுத்துக்கணுங்க. ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கணும் ரெண்டும். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம், பரவாயில்ல, உங்கள் டேஸ்ட்டுக்கு பொறுத்து. கொத்தமல்லி, கறிவேப்பிலை எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரவையையும் மைதாவையும் ஒன்றா போட்டுடலாங்க. அதோடு சேர்த்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய், கடுகும் இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து வச்சுக்கலாங்க. இதை 2 பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு எண்ணெய், தாளித்து வச்சுருக்க எண்ணெய், கடுகையை மட்டும் இதோடு சேர்த்துக்கோங்க. வதக்கியும் போடலாங்க. இந்த வெங்காயத்தை வதக்கியும் போடலாம், இப்படி பச்சையாகவும் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட் எப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது இந்த திக்னஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த பதத்தில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் தோசை. நம்ம கல் தோசை மாதிரி இருக்கும். ரொம்ப நீங்கள் மெலிசாக இதை இது பண்ண முடியாது, தேய்க்க முடியாது. அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. நார்மல் தோசையை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் அதை பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த திக்னஸ் வரும். இது மாவு கரைக்கிற பதத்தில் தான் இருக்குது. நீங்கள் திக்னஸ் கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி திக்காக வரும். இதே நீங்கள் அடுத்த டைம் கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக விட்டு ஊற்றுனீங்கன்னா நல்ல தோசை ரொம்ப பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அப்படி ஊற்றுனா போதும். அப்படியே பரப்புன மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப மெலிசாக சூப்பராக இருக்கும் இந்த தோசை. கிறிஸ்பாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரியும், கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றவங்களுக்கு முதல்ல நம்ம செஞ்ச மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு இட்லி பொடியே ரொம்ப நல்ல காம்பினேஷன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஊறணும். இதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப டைம் கிடையாது. ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டோன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.